ஸ்லாங்கூர் மாநிலத்தின் அனுமதியற்ற வழிபாட்டு தலங்கள் குறித்து சமூக ஊடகங்களிலும் பொதுமக்களிடையேயும் நிலவி வரும் குழப்பங்களுக்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு விளக்கம் அளித்துள்ளார். ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தில் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜார்ஜ் குணராஜா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பாப்பாராயுடு, தற்போதுள்ள 1169 என்ற புள்ளி விவரம் அடிப்படையில் அனைத்து சமய வழிபாட்டு தலங்களையும் உள்ளடக்கியது என்றார். இதில் 688 இடங்கள் கோவில்களை குறிப்பவை. எனினும் பொதுப்பணித்துறையின் சாலை இருப்பு நிலங்களில் உள்ள கட்டமைப்புகளை ஆய்வு செய்து வருவதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய இந்து சங்கம் போன்ற அமைப்புகள் அறிக்கைகளை வெளியிடும் முன் தரவுகளை மாநில அரசிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதாரமற்ற தகவல்கள் பக்தர்களிடையே தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் என பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார். மேலும் சிறு காவல் தெய்வ வழிபாட்டு இடங்கள் குறித்து அரசு மனிதாபிமான அடிப்படையில் மறு வகைப்படுத்துதல் பணிகளை செய்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சட்டமன்றத்தில் துல்லியமான தரவுகளை சமர்ப்பிப்பது தமது கடமை என தெரிவித்த பாப்பாராயுடு, அரசு துறையினரின் பணிகளை பாராட்டி சமூக நல்லிணக்கத்தை காக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.